நேயர்களுக்கு வணக்கம். காவேரி மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரேஷ்மா முரளி. புற்றுநோயால் அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்றப்போ புற்றுநோய் பற்றின அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வுகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதற்காக டாக்டர் வைத்தீஸ்வரன், who is Director and Senior Consultant Radiation Oncologist from காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், கேன்சர் அப்படின்னா என்ன டாக்டர்? இந்த வேர்டு கேன்சர்னு சொல்கிறது வந்து கிராபை சிக்னிஃபை பண்ணுறது. கிராப் எப்படி அரிக்குமோ அந்த மாதிரி. நார்மலாக ஒரு செல் வந்து 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. இது நார்மல் செல் டிவிஷன். பட்டு இந்த புற்றுநோயின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேன்சர் அந்த செல் வந்து ஒரு பிசார்டாக வந்து ஒரு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக சம்மந்தம் இல்லாத இஷ்டத்துக்கு டிவைட் ஆகுது. அந்த இஷ்டத்துக்கு டிவைட் ஆகும்போது அந்த செல் வந்து வளர்ச்சி உருவாகுது. அது ஒரு நார்மல் வளர்ச்சி இல்லை, நம்ம ஹியூமன் பாடி மாதிரி நார்மல் வளர்ச்சி இல்லை. அது பேர் டியூமர்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த டியூமரில் 2 விதம் இருக்கலாம். பினைன் டியூமராக இருக்கலாம், மெலிக்னன்ட் டியூமராக இருக்கலாம். பினைன் டியூமருக்கும் மெலிக்னன்ட் டியூமருக்கும் வித்தியாசம் என்னென்னா, பினைன் டியூமர் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் மெலிக்னன்ட் டியூமர்னு சொல்கிறது வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிற கட்டி இன்னொன்று இடத்துக்கு உறுப்புகள், சப்போஸ் ஒரு உதாரணம் எடுத்தனா, மார்பு புற்றுநோயில் இருக்கிற கட்டி லிவர்லேயோ லங்லேயோ பிரெயின்லேயோ ஸ்ப்ரெட் ஆனால் தென் அது மெட்டாஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டாஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வரும்போது கேன்சர்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நோய் வந்து ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து, சப்போஸ் ஏதாவது ஒரு உறுப்புலேருந்து ஆரம்பித்து பிளட் மூலமாகவும் லிம்ஃபாட்டிக்ஸ் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதோடைய வாய்ப்புகள் அதோடைய பொட்டன்சியர் அதோடைய திறமை இருந்ததுன்னா then we call it malignancy or cancer. Okay doctor, கேன்சருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? It also depends upon where the site of the cancer is. நார்மலாக 7 warning signs of cancerன்னு சொல்லுவாங்க. பட் இந்த 7 warning signs ஒரு ஒரு ஐடியா ஃபார் த பப்ளிக். பட் இஃப் யூ டேக் ஒரு வாயில் இருக்கிற நோய் இருக்குது, ஒரு அல்சர் இருக்குது, ஆறாத இருக்குது, பல வருஷங்கள் ஆர் பல மாதங்கள் இருக்குது, அந்த அல்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த அல்சர் வாயிலேருந்து பரவி கிளாண்டுக்கு பரவுறது. ஸோ இதை மாதிரி இருக்கும்போது நம்ம இன்டர்வியூன் பண்ணிடணும். அல்சர் சொன்னோம், நான் ஹீலிங் அல்சர். நார்மலாக யூ கேன் கெட் அன் அல்சர் பிகாஸ் ஆஃப் ஒரு புண்ணு, யூ கேன் கெட் இன் த மவுத் பிகாஸ் ஆஃப் ஒரு பதார்த்தம் சாப்பிட்றதையோ எண்ணெய் மாற்றங்களோ ஆர் ஷார்ப் டீத்னாலேயோ வரலாம். பட் இந்த மாதிரி இதுக்கும் கேன்சருக்கும் வித்தியாசம் என்னென்னா, இந்த நோய் வந்து அந்த காசட்டிவ் ஃபேக்டர் பல்லு இதோ அந்த சாப்பாடு உணவை நீங்கள் கட் பண்ணினோடனே அந்த புண்ணு ஆறிடும். இது ஆறாத தொடர்ந்து போயின்னு இருக்கு 1 மாதம் 2 மாதம், தென் நம்ம அது டெஃபினட் இன்டர்வியூ பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் அல்சர் சொன்னேன். அதே மாதிரி ஒரு மச்சம், உடம்புல இருக்கிற மச்சங்கள் இருக்குது, அந்த மச்சங்கள் அன்யூஷுவலாக ப்ளீட் ஆகுது, அது ஒரு காரணம் இருக்கும். ஆர் கட்டிகள், மார்பிலையோ உடம்புலையோ கட்டி, அந்த கட்டி வந்து நார்மலாக கட்டி இருக்குது, அது வந்து பினைன் கட்டின்னு சொன்னேன். மெலிக்னன்ட் கட்டிக்கு என்ன சொன்னேன், கட்டி வந்து பெருசாகும், அந்த வந்து ஷார்ட் பீரியட் டைமில் பெருசாகும், திடீர்னு பெருசாகும். ஸோ அதை நம்ம பார்க்கணும் என்னதுன்னு. ஸோ கட்டி இஸ் ஒன் ஆஃப் திங். ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்டர்ட் பவல் ஹேபிட்ஸ்னால் நார்மலாக மனச்சிக்கல் வரும், ஒரு நாளைக்கு டயரியா வரும், ஒரு நாளைக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். இது மாதிரி மாறி மாறி ஒருத்தருக்கு வருது. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் கொலானிக் மெலிக்னன்சி, ரெக்டல் மெலிக்னன்சிஸ். அதே மாதிரி ரெக்டல் ப்ளீடிங் இருக்கலாம். அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், காரணமே தெரியாது. நம்ம உடம்பை சாப்பிடாதான் வெயிட் குறையிறது, அது நார்மலாக நடக்கிற ஃபினாமினா. அது வெயிட் லாஸுக்கு நிறைய பேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. பட் இது வந்து என்ன, அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, பட் அப்போது உங்களை வெயிட்டுக்கு நீ இறங்குறீங்க, 10 kg இறங்கியிருக்கீங்க, ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 3 months 4 months விழுந்திருக்கீங்க, தென் இட் இஸ் அ பாயிண்ட் டு பி இன்வெஸ்டிகேட்டட். ஸோ இது மாதிரி அதே மாதிரி லேடிஸ்க்கு இருக்கிற போது நார்மலாக மாதம் இது நார்மல் ஃபினாமினா. பட் டியூரிங் த பீரியட்ஸ் இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. பிட்வீன் தி பீரியட்ஸ் ப்ளீடிங் ஆகுது, இட் இஸ் பிட்வீன் தி பீரியட்ஸ் யூ ஆர் கெட்டிங் த ப்ளீடிங். ஆர் நம்மளுக்கு வந்து மாதவிடா முடிந்த அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நார்மலாக வந்து நம்ம பீரியட்ஸ் நின்று போய்டுறது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை மாதிரி ப்ளீடானால் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளப்படுறது, உங்கள் வெஜைனாலேருந்து வெள்ளப்படலாம். ஸோ அது வந்து டு பி இன்வெஸ்டிகேட்டட். ஸோ இது மாதிரி பல உறுப்புகள். அதே மாதிரி ஒரு காஃப், சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ், உங்களுக்கு வந்து திடீர்னு குரல்கள் மாறுறது. அதே மாதிரி இரும்பல் கண்டினியூஸாக இரும்புறீங்க, சமயம் ரத்தம் பார்க்குறீங்க இதுலேருந்து உங்கள் ஸ்பூட்டத்துலேருந்து. ஸோ இது மாதிரி பல ஸ்மால் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்
சிம்டம்ஸ் விச் யூ கேன் டிடெக்ட். இது வந்து நார்மலாக வந்து நம்ம இது வந்து நார்மல் டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு வாரம் அது வந்து வயிற்று வலி வருது, காரணமே இல்லை வயிற்று வலி, அந்த திடீர்னு ஒரு வயிற்று வலி, அந்த வயிற்று வலி கண்டினியூ ஆகுது, அந்த வயிற்று வலிக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க, சரியாக போக மாட்டேங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், இந்த சிம்டம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் இந்த காரணத்துக்கு. இதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குது டாக்டர்? அகெயின் நான் வந்து சொல்ல வந்து இந்த சைட் எங்கேன்னு ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வாயில் இருக்கிற புத்துநோய் வந்து நீங்கள் ஒரு புண்ணு கண்டுபிடிச்சிங்கன்னா பயாப்சி பண்ணலாம். ஸோ பயாப்சி பண்ணோன்னா இந்த பயாப்சி டெஸ்ட் மூலமாக அது கேன்சர் இல்லையான்னு சொல்லிடும். டெஃபினட்டாக அது மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும், பூதக நடையில் வச்சு பார்க்கணும், கிளியராக சொல்லிடும் இது கேன்சர் செல் இல்லைன்னு. அதே மாதிரி வயிற்றில் வலி இருக்குது, எண்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், சிம்பிள் எக்ஸாமினேஷன். ஒரு எண்டோஸ்கோபி பண்ணால் உங்களை வயிற்றில் இருக்கிற புண்ணு கேன்சர் புண்ணு இருக்கா, அது வெறும் ஆர்டினரி கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, வெறும் பெயின் வரும், அதனால கூட வரலாம். ஸோ அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும். இது ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி லங்ஸில் இருக்கும்போது காஃப் சொன்னேன், எக்ஸ்ரே செஸ்ட், சிம்பிள் எக்ஸ்ரே செஸ்ட்டில் உங்களால் என்ன பேசிக் ஃபைண்டிங்ஸ் தெரியுமோ அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஏதாவது கட்டிகள், ஏதாவது மார்பில் லங்ஸில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, ஆர் அதில் நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னது வந்து பவல் ஹேபிட் சொன்னேன், ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொன்னேன், சிம்பிள் ரெக்டல் எக்ஸாமினேஷன், கையை வச்சு பர்சோனா பண்ணலாம், டாக்டரே பர்சோனா பண்ணலாம். அதிலே தெரியும் ஓரளவுக்கு ரெக்டல் கட்டி. சப்போஸ் டீப்பராக இருக்குது மேலே பெருங்குடலில் சிறுங்குடலில் இருந்ததுன்னா இதுக்கு வந்து எண்டோஸ்கோப்பி, எப்படி வந்து வாயில் எண்டோஸ்கோப்பி பண்ணுற மாதிரி பின்னால் ஆசன நோய் வழியாக கொலனோஸ்கோப்பி அண்ட் சிக்மாடோஸ்கோப்பி மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ காமன் கேன்சர் ஃபார் மென். PSA, ப்ராஸ்டாட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளால் இந்த PSA எலிவேட்டடாக இருந்ததுன்னா இது பினைன் கண்டிஷனில் கூட எலிவேட் ஆகலாம், பினைன் ப்ராஸ்டாட்டிக் என்லார்ஜ்மெண்ட்டில் கூட எலிவேட் ஆகலாம். பட் கேன்சரில் சிக்னிஃபிகண்ட் எலிவேஷன் காட்டுறது, அந்த எலிவேஷன் வந்து ப்ராக்ரெசிவாக ஜாஸ்தியாகினே இருக்கும். ஸோ இட் ரிக்வயர்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ PSA இஸ் ஒன் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இந்த மாதிரி மார்பு புற்றுநோய்க்கு வந்து மேமோகிராஃபி, சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன். ஃபார் சர்வைக்கல் கேன்சர் எடுத்திங்கன்னா பேப்ஸ்மியர், நம்ம கர்ப்பப்பை வாசல் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ஸ்மியர் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் கேன்சர் இல்லையா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது ரொம்ப ஏர்லி டிடெக்ஷன் ஃபார் கேன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ மென்னுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, PSA, கொலனோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி, மவுத் எக்ஸாமினேஷன், சிம்பிள் ENT எக்ஸாமினேஷன், சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ்க்கு ENT எக்ஸாமினேஷன், லாரிங்கோஸ்கோப்பின்னு சொல்லி பண்ணுறாங்க. லாரிங்கோஸ்கோப்பினா ஒரு த்ரோட்டில் ஒரு எண்டோஸ்கோப் மாதிரி வச்சு பார்க்கலாம், அதில் ஓக்கல் கார்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, ஓக்கல் கார்டில் நாடியூல் இருக்கா, ஆர் ஓக்கல் கார்டு பேராலிசிஸ் இருக்கா, இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். அதே மாதிரி சொன்னது வந்து லேடிஸுக்கு மேமோகிராஃபி அண்ட் பேப்ஸ்மியர். ஸோ இது மாதிரி பல இன்வெஸ்டிகேஷன், ஸ்மால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூ கேன் கம் டு அ கன்க்ளூஷன் வெதர் யூ கேன் டிடெக்ட் த கேன்சர். ஓகே டாக்டர், கேன்சருக்கு வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது டாக்டர்? ஏர்லியாகவே வந்து கேன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? கேன்சருக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டேஜ் வந்து 2 விதமான கிளாசிஃபிகேஷன். சிம்பிளாக ஒரு லேமேனுக்கு தெரியும்னா ஸ்டேஜ் 1, 2, 3, 4, வெரி சிம்பிள் வே ஆஃப் கிளாசிஃபைங் த கேன்சர். பட் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறதில்ல, அந்த பல சிக்கல்கள் இருக்குது, பல ஆம்பிகுசி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஸ்டேஜ் 1னா ஏர்லி கேன்சர், ஸ்டேஜ் 4 முத்தின கேன்சர், ஸ்டேஜ் 2 and 3 நடுவில் கொஞ்சம் பரவிந்து, தட் இஸ் கட்டி ஆரம்பிக்கிற இடத்துல ஆரம்பித்து ஒரு லிம்ஃப் நோட்லேயோ ஒரு கிளாண்டில் வரும்போது ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறோம். ஸ்டேஜ் 3 நோய் சைஸ் பல சரௌண்டிங் ஏரியாவில் அது வளர்ச்சியை தான் ஸ்டேஜ் 3ன்னு சொல்கிறோம். ஸோ 1, 2, 3, 4. 1 ஏர்லி கேன்சர், 4 வந்து லேட் கேன்சர், ஸ்ப்ரெட் ஆகிடுது லங், லிவர், அந்த மாதிரி. நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஒரு சொன்னதுனால மார்பில் இருக்க புற்றுநோய் லங்குலேயோ பிரெயின்லையோ லிவர்லையோ ஸ்ப்ரெட் ஆனால் ஸ்டேஜ் 4 கேன்சர் சொல்லுவோம். 2 and 3 இஸ் இன்பிட்வீன் ஸ்பெக்ட்ரம். இது வந்து சிம்பிள் வே ஃபார் காமன் மேனுக்கு தெரியறதுக்கு. பட் டாக்டர்ஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா TNM கிளாஸிஃபிகேஷன், டியூமர் நோட் மெட்டாஸ்டிசிஸ். டியூமர்னால் ப்ரைமரி டியூமர், எங்கேருந்து ஆரம்பிக்கிற நோய் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ அது பேர் டியூமர்னு சொல்லுவோம். அதில் 4 T1, T2, T3, T4, T0ன்னு ஒன்று இருக்குது, TISன்னு இருக்குது, கார்சினோமா இன் சிட்டுன்னு ஒன்று இருக்குது. இது ஏன் கிளாஸிஃபை பண்ணுறோன்னா நோய் கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயும் பார்க்கலாம். அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் கண்டுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணில் பார்க்குறதில்ல, கண்ணுக்கு பார்த்தாலே அது T1 கொண்டு வந்துடுறோம். அப் டு 2 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்களேன் T1 சொல்லலாம், 2 to 4 T2ன்னு சொல்லலாம். T3 சரௌண்டிங் ஆர்கன்ஸ்லாம் பரவிந்தாள். T4ன்னு சொன்னால் போனு, ஸ்கின், இது மாதிரி பல இடத்துல இன்வால்வ் ஆனால் T4 சொல்லலாம். அதே மாதிரி TISன்னு கேட்கலாம், அது என்னது
டிஐஎஸ்ன்னு சொல்கிறீங்க. கார்சினோமா இன் சிட்டு, தட் இஸ் நோய் ஒரு நார்மல் செல் பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன் ஒன்று இருக்குது. அந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேனை உடைக்காத ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிசர்வ் ஆகியிருந்ததுன்னா அது கார்சினோமா இன் சிட்டு, தட் இஸ் பிஃபோர் த 0 ஸ்டேஜ் லெவல் இட் செல்ஃப். ஸோ இதை மாதிரி இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கும் போது யூ கேன் ரிவர்ட் இட். தட் இஸ் எப்படி சொல்லலாம்னா மைல்டு டிஸ்பிளேசியா, மாடரேட் டிஸ்பிளேசியா, தென் சிவியர் டிஸ்பிளேசியா, கார்சினோமா இன் சிட்டு, தென் ஒன்லி ஃப்ராங்க். சி கேன்சர் அவ்வளோ டைம் கொடுக்குறது நம்மளை திருப்பி ரிவர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைல்டு மாடரேட் டிஸ்பிளேசியெல்லாம் ரிவர்ட் பண்ணிக்கலாம் திருப்பி. யூ கேன் கம் பேக் டு த ஒரிஜினல். திருப்பி நம்ம என்ன சொல்கிறது, பின்வாங்கிக்கலாம். பட் இந்த கார்சினோமா இன் சிட்டுவை தாண்டி 0 ஸ்டேஜ் ஆர் 1, 2 நிறுத்தினா அது ஒரு ரிவர்ஷன் கிடையாது, ஃபார்வர்ட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டிஸ்பிளேசியா சொல்கிறது மைல்டு மாடரேட்லாம் வந்து வாட் இஸ் அ காசட்டிவ் ஃபேக்டர், என்ன காரணத்துக்காக இது வருது, அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணால் வி கேன் ட்ரை டு கண்ட்ரோல் இட். ஸோ இது டிஎன்எம் கிளாசிஃபிகேஷன். டி நோடுன்னு சொல்கிறது வந்து நோடு, எங்கே ரீஜனல் நோடு, வாட் இஸ் பிரைமரி டியூமர் மார்பில் இருக்குது, அக்கிளில் வர நோடு பேர் ரீஜனல் நோடு. அதில் வந்து N0னா நோ நோடு, N1னா நோடு இருக்குது, N2 அது டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் நோடு, N3 அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ N ஸ்டேஜ்னு சொல்லுவோம். மெட்டாஸ்டிசிஸ் M0, M1. M0னா நோ மெட்டாஸ்டிசிஸ் டிடெக்டட், நாட் அசஸ், நாட் தேர் இஸ் நோ ஸ்ப்ரெட் டு எனி அதர் பார்ட் ஆஃப் த பாடி. அந்த இடத்துல டியூமர் ஆரம்பித்த இடத்துல இருக்குது, ஆர் மேக்ஸிமம் ரீஜனல் நோடு வந்திருக்கு. M1 சொன்னால் நோய் வந்து ஒரு உறுப்புலேருந்து ஆரம்பித்து ரத்தம் மூலமோ ஆர் எந்த மூலமோ டைரக்ட் ஸ்ப்ரெட்டோ இன்னொன்று இடத்துக்கு போய்டும். டோட்டலாக டிஃப்ரெண்ட் இடம், இடமே சம்மந்தமில்லா இடம். நான் சொன்னபடி மார்பில் இருக்கிற புற்றுநோய் லிவரில் போகிறது, லங்கில் போகிறது, பிரெயினுக்கு போகிறது. மார்பு இங்கே இருக்குது, பிரெயின் இங்கே இருக்குது, ஸோ சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி ரெக்டல் கேன்சர் லிவரில் ஸ்ப்ரெட் ஆகுது, லங்கில் ஸ்ப்ரெட் ஆகுது. இது மாதிரி பல இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும்போது எம்னு சொல்கிறோம், மெட்டாசிஸ். ஸோ டிஎன்எம் கிளாஸிஃபிகேஷன் ஒரு டைப், ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சிம்பிள். ஓகே டாக்டர், இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஆர்கன்ஸ்க்கு போகுதுன்னு சொல்கிறீங்க, அப்படின்றப்போ இது எப்படி ட்ரீட் பண்ணுறது? சிம்பிளாக ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். பேசிக்காக நான் சொன்னது இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு. நான் சொன்னது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்டேனிங் டு த ப்ராப்ளம். பட் ஜென்ரல் அஸ் சச் வாட் இன்வெஸ்டிகேஷன் வில் டூ, ஒரு பேஷண்ட் வந்தால் நான் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நான் ஸ்டேஜ் பண்ண அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் என்னென்னு டிசைட் பண்ணணும். அதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ண முடியாது நம்மளால். ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வரான், ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த பேஷண்ட்டுக்கு உடம்பில் பரிசோதனை பண்ணுறது, டாக்டர் வந்து எப்படி பண்ணால் உடம்பை பரிசோதனை பண்ணுறதுனா உடம்பை பார்த்து அந்த வாயோ அந்த உறுப்போ அதை கையில் பார்த்து வயர்லெஸ் எதாக இருக்கா, ஸ்ப்ரெட் இருக்கா, கிளான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பார்க்கறது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி டேக்கிங் முதல் நம்ம கேள்வி கேட்குறோம் பேஷண்ட்டை, என்னையா உங்களுக்கு பிரச்சனை, எத்தனை வருஷமாக இதுக்கு பிரச்சனை இருக்குது, 3 நாளாக இருக்கா, சமீபத்தில். அதே மாதிரி ஹேபிட்ஸ் கேட்குறோம், ஸ்மோக் பண்ணுவீங்களா, ட்ரிங்க் பண்ணுவீங்களா, உங்கள் ஹேபிட்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி லீடிங் கொஷின்ஸ் கேட்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அதான் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பார்க்குறோம். ப்ளஸ் ஹிஸ்ட்ரி டேக்கிங். இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, உங்கள் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்கா, உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் இருக்கா, இந்த மாதிரி பல கொஸ்டின் கேட்கும்போது யூ கேன் அரைவ் அட் அ ரீசனபிள் கன்க்ளூஷன். இது மாதிரி கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல இருக்குது, இவருக்கு நோய் ரெக்டத்தில் இருக்குது, இவர் நோய் ப்ராஸ்டேட்டில் இருக்குது, ஆர் நோய் வாயில் இருக்குது, ஆர் லங்ஸில் இருக்குன்னு ஒரு அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் அந்த பர்டேனிங் டிசீஸ் பிரகாரம் we move the investigation. For example, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நார்மலாக எப்படி கிளாஸி அப்படின்னா பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், ரத்தம் மூலமாக டெஸ்ட் பண்ணுறது. சில மார்க்கர்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஹீமோக்ளோபின் அனீமிக்காக இருக்கா இது கண்டுபிடிக்கிறது ஒரு டெஸ்ட் பண்ணணும், சிபிசி கம்ப்ளீட் பிளட் எவாலுவேஷன். அதுக்கப்புறம் அவன் ரீனல் பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கா, அவனுடைய கிட்னி ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருக்கா, இது மாதிரி பார்த்தோம். பிகாஸ் அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படுறதெல்லாம். இதுக்கப்புறம் சில கேன்சர்ஸ்க்கு டியூமர் மார்க்கர்ஸ்ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் PSA இஸ் டியூமர் மார்க்கர் ஃபார் ப்ராஸ்டேட். அதே மாதிரி ஸ்டமக் கேன்சர் CEAன்னு சொல்லிட்டு கார்சியம், இது மாதிரி ஸ்மால் மார்க்கர்ஸ் ஆர் தேர். அது டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் கேன்சர் விச் ஐ எம் கோயிங் டு டயக்னோஸ். இந்த கிளினிக்கல் ஃபஸ்ட்டு சொன்னேன் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தெரியும்ல இந்த கேன்சர் தான் இருக்கும், அதுக்கு தகுந்த நான் அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதணும். எல்லாருக்கும் அதில் எழுத முடியாது. அடுத்தது ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், எக்ஸ்ரேஸ், சிம்பிள் எக்ஸ்ரே செஸ்ட்டு, ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன், பேசிக் இன்வெஸ்டிகேஷன். இது தேவைப்படணும், எந்த பேஷண்ட்டுக்கும் தேவைப்படும். பட் சம்டைம்ஸ் இதை பைபாஸ் பண்ணி நம்ம சிடி ஸ்கேன், MRI எடுக்கிறோம். தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் கேன்சர் டீலிங் வித், வெதர் டீலிங் வித் லங் கேன்சர் ஆர் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் ஆர் பிரெஸ்ட் கேன்சர், ரெக்டல் கேன்சர், அது மாதிரி மாறுறது உங்கள் இன்வெஸ்டிகேஷன். இன்னைக்கு டுடே இது வந்து தி இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் பிகம் ஸோ குட் தட் தெர் இஸ் வாட் இஸ் கால் அ பெட் ஸ்கேன், பாசிட்ரான் எமிஷன் டொமோகிராஃபின்னு சொல்லிட்டு. இந்த பெட் ஸ்கேன் சொல்கிறது என்ன, ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை உடம்புல செலுத்தும் போது அது வந்து ஒரு 1/2 மணி 1 ஹவர் கழித்து உடம்பை ஸ்கேன் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம்
கேன்சர் செல்ஸ் இருக்கோ இந்த பெட்டு பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறது. பிக்கப் பண்ணும்போது உங்களால் நோயை ஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ண முடியுது, ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் ஸ்டேஜ் பண்ணுது. ஸோ என்டையர் பாடி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது நோய் பிரெஸ்ட்டு இருந்தப்புறம் லங்குக்கு போயிருக்கா, லிவருக்கு போயிருக்கா, கிளாண்டுக்கு போயிருக்கா, எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரே இன்வெஸ்டிகேஷனில் பெட் ஸ்கேன். பட் எல்லாருக்கும் பெட் ஸ்கேன் பண்ண முடியாது. நீங்கள் கேட்கலாம் எல்லாருக்கும் பெட் ஸ்கேன் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா, நோ, இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. அக்கார்டிங் டு த NCCN கைட்லைன்ஸே எல்லாத்துக்கும் பெட்டு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு பேசிக் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த இன்வெஸ்டிகேஷன் கிராஸ் பண்ணப்போ தான் பெட் எடுக்கணும். இன்னும் முதலெடுத்தவனே நீங்கள் பெட் எடுக்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி எண்டோஸ்கோபிக் இன்வெஸ்டிகேஷன் ஆஸ் சிக்மாடோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, வீடியோஸ்கோபி, இந்த மாதிரி பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த நோய் இருக்கோ அந்த இடத்துல பயாப்சி பண்ணணும். ஸோ இத்தனையும் பண்ண அப்புறம்தான் நான் என்ன டிசைட் பண்ணுறேன், இந்த நோய்க்கு இந்த ஸ்டேஜ் இருக்குது, TN நம்பர் ஆகிறோம், ஸ்டேஜ் 1, 2, 3, 4, அந்த ஸ்டேஜுக்கு பிறகு தான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறோம். ப்ராடாக எடுத்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, இப்போது இம்யூனோதெரப்பின்னு வந்துருக்கு. 4 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த 4 விதமான ட்ரீட்மெண்ட்டை எல்லாத்துக்கும் பண்ணுவீங்களா? இல்லை. அகெயின் த நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்ஸ், என்ன கேன்சர், என்ன விதமான கேன்சர், என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், அதுக்கு தகுந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறது. ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும். இதை தாண்டி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பேஷண்ட்ஸ் அவங்களை எப்படி பார்த்துக்கிட்டோம் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் ஆகணும். நீங்கள் பழையபடி நான் தான் வாழ்க்கை நடத்தணும், பழையபடி அதே மாதிரி தான் இருக்கணும்னா கஷ்டம். அதே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி இருக்கிறதுனா பல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேன்சர் எடுத்துறீங்க, ரேடியேஷன் கொடுக்குறோம், வாயில் த்ரோட்டில் கொடுக்குறோம், ட்ரைனஸ் இருக்குது தான் இருக்கும். ஸோ த்ரோட் ட்ரை ஆகும், கொஞ்சம் ட்ரை ஆகும், அப்பப்போ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணும், அது சலைவா சப்ஸ்டியூட் கொடுத்தாகணும். எவ்வளோ தான் நம்ம ரேடியேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும், எவ்வளோ தான் நம்ம கீமோதெரப்பி இன்க்ளூட் ஆனாலும், எவ்வளோ தான் சர்ஜிக்கல் டெக்னிக்கல்னாலும், தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிடியூ. Like for example, if you have a bypass surgery, he comes back to normal life, but some kind of aches and pains do occur. இந்த செஸ்ட்டில் கொஞ்சம் மைல்ட் ஏக் இருக்கும், ரிப்பில் ஏதாவது பேக், இது வந்து கடைசி மட்டும் நம்ம இது இருந்து தான் ஆகணும். தட் இஸ் உங்கள் உடம்புல ஒரு உறுப்பு போயிடுறது, அதை ரெக்டிஃபை தான் பண்ணுறீங்க. பழையபடி உறுப்பை மாற்றி போடுறதுக்கு என்ன கார் ஸ்பேர் பார்ட் கிடையாது. இது இஸ் நாட் அ சிஸ்டம் லைக் திஸ். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாடிஃபை தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் ஹி ஹாஸ் டு அட்ஜஸ்ட் இன் லைஃப் டு மேக் அ காம்ப்ரமைஸ். ஃபுட் ஹேபிட்ஸில் காம்ப்ரமைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரல் கேன்சர் ட்ரீட் பண்ணுறான், அவன் ஓரல் கேன்சர் ட்ரீட் பண்ணும்போது அந்த சாப்பாடு பழையபடி அந்த காரம் சாப்பிட முடியாது அவனால். ஸோ இது அவன் மாற்றி தான் ஆகணும் லைஃப் ஸ்டைலை. ஸோ அதை மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இது மாதிரி பழைய ஹேபிட்ஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இருக்கும். சாப்பாடு விதத்தில் அவன் ஹை நியூட்ரிஷனல் டயட்டாக எடுத்துக்கணும், அப்பப்போ செக் பண்ணணும். டாக்டர்ஸை வந்து கீப் இன் டச் வித் டாக்டர்ஸ், அவங்க திருப்பி நோய் வராத இருப்பாங்க. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு போகிறது இல்லை, அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ அப் பண்ணணும். 3 மந்த்லி ஃபாலோ அப் பண்ணணும், தென் 6 மந்த்லி ஃபாலோ அப் பண்ணணும், வருஷம் ஃபாலோ அப் பண்ணணும். ஏன் ஃபாலோ அப் வைக்கிறோன்னா, இந்த ஒரு தடவை கேன்சர் வரும்போது there is always a second possibility, செகண்ட் கேன்சர் வரதுக்கு. ஸோ இந்த செகண்ட் கேன்சர் வரும்போது நம்ம வந்து அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும், ஒரு டாக்டர் பார்த்துட்டே இருக்கணும். அது சரியாக இருக்குமா, சரியா இல்லையா, அது திருப்பி வருமா வராதான்னு நம்ம டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். இது பார்க்காத தான் மிஸ் பண்ணி போயிடும். ஸோ நம்ம ரெண்டாவது நானே என்னுடைய லைஃப்லேயே வந்து நான் என்னுடைய 40 இயர்ஸ் ஆஃப் கேரியரில் 3 கேன்சர் ட்ரீட் பண்ணுறேன் ஒரே பேஷண்ட்டுக்கு. 3 கேன்சர் வந்திருக்கு, 3வது கேன்சரும் ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு இது காமன். ஒரு கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த டிஃபெக்ட் இருக்குது, அந்த டிஃபெக்ட் இருக்கும்போது அந்த டிஃபெக்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இது மாதிரி ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஹஸ் டு பி டன். அண்ட் ஐ டோல்ட் யூ, இன்வெஸ்டிகேஷன்ஸ் யூ ஹேவ் டு டூ, பீரியாடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஹஸ் டு பி டன். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மே ஹேவ் டு டூ ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஸ்டேட் கேன்சர்னா PSA. இது மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டிகேஷன் ஹேவ் டு டன் டு கீப் இன் செக் the cancer comes back. ஓகே டாக்டர், ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும், இதை பற்றி பேசணும். ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன டாக்டர் எடுக்கணும்? டெஃபினட்டாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், அதில் டவுட்டே கிடையாது. பட் ப்ரிவென்ஷனாக என்னை தடுக்க நிற்கிறது என்ன, அடை போட்டு தடுக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லையே அது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், கேன்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், அது கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்கலாம் கேட்குறதுக்கு. யாருக்கு வேணால் கேன்சர் வரலாம், அதுவும் ஃபர்ஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு கேன்சர் வராது, அடல்ட்டுக்கு வராது, வயசானவங்களுக்கு வரலாம். இது மாதிரி நோஷங்கள் இருக்குது. எனிபடி கேன் டெவலப் கேன்சர். பீடியாட்ரிக் கேன்சர்ஸ் இருக்குது, மிடில் ஏஜ் பீப்புள் இருக்குது, ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் கேன்சர் டீலிங் வித். இந்த கேன்சர் நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வாழ்ந்தால் இதை அவாய்ட் பண்ணலாம். ஆஸ் யூ கோ ஓல்டர், யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாடு அடல்ட்டாக இருக்கும்போது சாப்பிட்றதில்ல, அடல்ட்டாக இருக்கிற சாப்பாடு சாப்பிடும்போது வயசானவங்க சாப்பிட்றதில்ல. ஸோ நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும் லைஃபை.
ஸோ நம்ம லைஃப்பை மாடிஃபை பண்ணணும்னா நம்ம இருக்கிறது எப்படி இருக்கலாம், எந்த அளவுக்கு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மளால் ஓரளவுக்கு தான் முடியாது. நம்ம இன்னும் ஒரு கவச்சம் போட்டு உட்கார முடியாது. ஸோ யூ கான் டூ தட். நம்ம ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம், ஒரு யூனிவர்ஸில் வாழ்கிறோம். இப்போ நீங்கள் இன்னும் சொல்கிறீங்க அட்டாமிக் பாம்புன்றான். ஸோ எவ்வளோ டிசாஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹியூமன் பீப்புள் themselves create lot of problems. Like human beings themselves destroy nature and destroy the environment. ஸோ நம்ம பாருங்கள் காசு போகிறது, பேட்டரி ஆப்ரேட்டட் காசு ஏன் கொண்டு வரணும்? பிகாஸ் யூஆர் ட்ரைங் டு reduce the exposure to carcinogens. அந்த எக்ஸாஸ்ட் ஃபியூம்லேருந்து வரும்போது கார்சினோஜன்ஸ் எவ்வளோ டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ், ஃபார் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அனிலின் டைஸ்ன்னு இருக்குது. கேன்சர்னு சொல்லும் போது இட்ஸ் அ பிக் ப்ராக்கெட் and we can only try to protect ourselves to a reasonable extent. டாக்டர், ஸோ இதுக்கு என்ன மாதிரியான வேக்சின்ஸ்லாம் இருக்குது டாக்டர்? எல்லாத்துக்கும் வேக்சின் கிடையாது. உன் மனசில் கிளியராக பார்த்துங்க. சில கேன்சர்ஸ்க்கு வைரல் ரிலேட்டட் கேன்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஹெச்பிவி வைரஸ். ஸோ வைரஸ் ரிலேட்டட் கேன்சர்னால உங்களால் வேக்சின் உருவாக்க முடியுது. ஏன் இந்த மாதிரி கேன்சர்? சர்வைக்கல் கேன்சர் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம் இன் இந்தியா. பிகாஸ் சர்விக்ஸ் கேன்சர் எடுத்திங்கன்னா நம்பர் 1 கேன்சர், பிரெஸ்ட் அண்ட் சர்விக்ஸ் இஸ் அ நம்பர் 1 கேன்சர் இன் இந்தியா. சர்விக்ஸ் வந்து கர்ப்பப்பை புத்துநோய், சர்வைக்கல் கேன்சர் சொன்னது. பிரெஸ்ட் வந்து மார்பு புத்துநோய். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பிரெஸ்ட்டு, லோயர் சோஷியல் கண்டிஷனில் சர்வைக்கல் கேன்சர். சர்வைக்கல் கேன்சர் ப்ரொடெக்ட் பண்ணுறது எப்படி? யூ கேன் யூஸ் எ பர்டிகுலர் ட்ரக் வேக்சின் அகெயின்ஸ்ட் ஹெச்பிவி வேக்சின். அது எப்படி பண்ணணும்னா, குழந்தைகள் இந்த வேக்சினேஷன் ஷெட்யூல் கூட இன்கார்பரேட் பண்ணி விட்டுருணும். எப்படி பிசிஜி, போலியோ இதை மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி குழந்தைகள் வயசான வந்தவொன்னு பிஃபோர் தே ஒன்ஸ் தே அட்டைன் மெனார்கி ஆர் வயசுக்கு வந்தப்புறம் பிஃபோர் தே என்டர் தேர் marriage life or their reproductive life or the family life, you have to give this vaccine. அப்போ தான் protection. People after the sex life or whatever, after marriage, they have this vaccine, they are not protected. இது வந்து முன்னாலே பண்ணணும். வேக்சின் சொல்லும் போது முன்னால் பண்ணுறது, நாட் வந்தப்புறம் இல்லை. வந்தப்புறம் அது வேக்சின் கிடையாது, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெச்பிவி வேக்சின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிரோட்டிக் லிவர்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாண்டிஸ் வருது. ஜாண்டிஸில் வந்து 2 விதமான ஜாண்டிஸ்க்கு டைப் ஏ பின்னு இருக்குது. இந்த பின்னு சொல்கிறது வந்து சொல்கிற டைப் ஆஃப் வேக்சின். ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ திங் விச் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எ வேக்சின் ஃபார் தட். இதை மாதிரி ஸ்மால் திங்ஸ் யூ கேன் மேக் அ பிக் இம்பாக்ட் இன் யுவர் லைஃப் விச் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ், ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது டாக்டர் கேன்சருக்கு? இன்றைக்கி காவேரி கேன்சர் இன்ஸ்டிடியூட் இஸ் an unit of காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ். It has gone to a level where it has all the possible facilities, infrastructure for a cancer department. One, ஒரு டெடிக்கேட்டட் ஓபிடி, கேன்சருக்குன்னு தனியாக ஓபிடி. நீங்கள் கேட்கலாம் ஏன் டெடிக்கேட்டட் ஓபிடி போடணும் கேன்சருக்குன்னா, ஒரு பேஷண்ட் வரும்போது இட்ஸ் இன்ட்ரிகேட்டட் மொடாலிட்டி. நான் சொன்னேன் சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாம் இருக்குது, இன்வால்வ் இருக்குது. நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறாங்க இதில். அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதுனா ப்ராட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் த சைக்காலஜிஸ்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்குது, ஜெனடிக் கவுன்சிலர் இன்வால்வ் இருக்காங்க. ஸோ அண்ட் சோஷியல் பர்சன் இன்வால்வ் இன் இட். இதெல்லாம் அவுட் ஆஃப் தி டாக்டர்ஸ் பர்வியூ. பட் கன்சல்டேஷன் வரும்போது ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது, சப்போஸ் ஒரு பேஷண்ட் வராங்க, அவருக்கு சர்ஜரி தேவைப்படுறது, ரேடியேஷன் தேவைப்படுறது, கீமோதெரப்பி, ஒரே ஃப்ளோரில் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. ஸோ எ டெடிக்கேட்டட் ஃப்ளோர் is separately meant for oncology. அங்கே you can meet the radiation oncologist, surgical oncologist, medical oncologist, hematologist. hematologist. ஸோ எல்லா 4 பேரையும் பார்க்கலாம். அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ். செகண்ட்லி, ஃப்ரீ ஸ்டாண்டிங் டே கேர். ஒரு நார்மலாக யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸில் டே கேர் வந்து பார்ட் ஆஃப் தி சிஸ்டமாக இருக்கும். தட் இஸ் கீமோதெரப்பிலாம் பார்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் இருக்கும். இதில் எப்படி பண்ணியிருக்கோம்னா, தனி யூனிட் டே கேர், ஃப்ரீ ஸ்டாண்டிங் டே கேர். அங்கேயே இன்சூரன்ஸை போடுவோம், அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு என்டர் த ஹாஸ்பிட்டல் இட் செல்ஃப். ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வர தேவையில்லை. இட்ஸ் ஃப்ரீ ஸ்டாண்டிங் டே கேர். அதில் ஜென்ரல் வார்டு இருக்குது, ஸ்பெஷல் வார்டு இருக்குது. ஸோ அங்கேயே வந்து காத்தால டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் முதல்ல வாங்கி இந்த கீமோதெரப்பி ட்ரக்னா அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, டெடிகேட்டட் நர்சஸ், ஸ்கில்டு நர்சஸ் தேர். தே வில் கம், கிவ் தி இன்ஜெக்ஷன் அண்ட் யூ கேன் டேக் யர் டிஸ்சார்ஜ் சம்மரி அண்ட் கோ பேக். ஸோ தட் இஸ் ஒன் திங் which is there. 3, state-of-the-art radiation oncology department. That is, you have a high-end linear accelerator which can treat any form of treatment, IMRT, IGRT, SBRT. இது மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்குது. அது state-of-the-art. அதே மாதிரி pediatric oncology. We have developed a pediatric ICU for pediatric patients. That is very important. Bone marrow transplant unit.
a dedicated bone marrow transplant only for BMT. So we're then doing cases for myelomas, lymphomas, மாதிரி BMT பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி robotic surgery, laparoscopic robotic surgery, we are having a dedicated robotic for a thing to do especially for cancer surgeries. அதுக்குன்னு தனியாக ஒரு wing create பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, we have also one thing called neuro-oncology. அதை ஸ்லோவாக நாங்கள் டெவலப் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரியோடாக்டிக் பயோப்சிஸ் பண்ணுறதுக்கு பிரெயினில் டியூமர்ஸ், இன்னோப்பரபிள் பிரெயின் டியூமர்ஸ், வேறு லாட் அக்சஸிங் ஏரியாஸில் நீடில் மூலமாக நியூரோ நேவிகேஷன், இது மாதிரி பல ஸ்மால் திங்ஸ் வி ஆர் ட்ரைங் டு டூ டு மேக் இட் மோர் ஃபிசிபிள். அது மட்டும் இல்லை, வி ஹாவ் அ சைக்காட்ரிஸ்ட் ஆன் கால், வி ஹாவ் அ சைக்காட்ரிஸ்ட் ஹூ கம்ஸ் அண்ட் if you want a psychiatric consultation, a nutritionist and consultation. So small things which make a huge impact. So a patient vanda, he has a comprehensive cancer care treatment in this hospital. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். கேன்சர் பற்றின பல சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளையும் தீர்வுகளையும் வழங்குவதற்கு நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு டாக்டரிடம் கேளுங்க நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.